கதை பாடலுக்கு நல்ல ஒரு பதில் பாட்டு. நாடு என்ன நாடுன்னு வள்ளி நாயகம் சொன்னீங்க? தொண்டை நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு இதுதான் பேருன்னு பேர் வருவதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான காரணம்னு ஒண்ணு இருக்கும். உன் நாடு தொண்டை நாடுன்னு சொல்லிட்டு தொண்டை நாடுன்னு பேர் வர ஏதாச்சும் காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சுவாமி. என்ன காரணம்? திருமாவளவர் என்கிற கரிகால சோழர் வேட்டைக்கு போனாரு. நாகக்கண்ணிங்கிற பெண்ணை பார்த்தாங்க. ரெண்டு பேரும் கூடுனாங்க. அந்த அவர் வந்து இந்த நாட்டை விட்டு நாட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப அந்த பெண் கேக்குறாங்க, இந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்றது? அப்ப கேக்குறப்ப அந்த மன்னர் சொல்றாரு, பிறந்த பிறகு பருவம் அடைந்த பிறகு ஆத்தொண்டை மலரை கழுத்துல போட்டு என் நாட்டுக்கு அனுப்பி வை, எங்க சோழ நாட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்றாங்க. திரையங்கிற பைய பறக்குறான். பருவம் அடைந்த பின் நாகக்கண்ணிங்கிற பெண் ஆத்தொண்டை மலரை கழுத்துல போட்டு சோழ நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோழ மன்னர் பார்த்துட்டு வந்திருக்கிறது நம்ம பையன் தான் தெரிஞ்சவர் தன் நாட்டுல இருந்து ஒரு 20 காகதுருவத்தை பிரிச்சு அவனுக்கு கொடுக்குறாரு. ஆத்தொண்டை அவர் வந்து ஆத்தொண்டை மலரை கழுத்துல போட்டு வந்ததுனால அவனுக்கு ஆத்தொண்டை சக்கரவர்த்தினும் நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு வர காரணம் சுவாமி. ஆக ஆதொண்டை சக்கரவர்த்தி ஆண்டதால் தொண்டை நாடு. அன்னைக்கு ஆதொண்டை கொடின்றது இன்னைக்கு ஊனாங்குடின்னு சொல்றோம். அப்ப ஆதொண்டை என்ன சொல்லக்கூடிய மன்னனால் உருவானது இன்னைக்கு தொண்டை நாடா மாறிடுச்சு. சொல்ற உன்னுடைய நாடு தொண்டை நாடுன்னு சொல்ற சரி, ஆனா தொண்டை நாட்டுக்குன்னு எல்லைன்னு ஒரு கவி உண்டு தெரியுமா உனக்கு? இதுதான் தொண்டை நாட்டின் எல்லைன்னு. என்ன கவி? மேற்கு பவளமலை வேங்கடம் நேர்வடக்கம் ஆர்க்கு முவரை அணி கிழக்கு தெற்கு பிணகி திகழரும் 20 காததுரம் நற்றொண்டை நாடு சுவாமி எங்கள் நாடு. கேட்ட கேள்விக்கு கவி இதுதான் இந்த நாட்டின் எல்லைன்னு சொல்லிட்டேன். அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ சொன்ன கவியினால இதுதான் எல்லைன்னு யாருக்காச்சும் புரிஞ்சிருக்குமா? புரிய வாய்ப்பு இல்லை. கவி சொல்றது சரிதான். ஒருவேளை விவரம் கேட்டா பதில் சொல்லுவியா வள்ளி நாயகம்? கேளுங்க சுவாமி. என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். எனக்கு விழா கூடிய கதாநாயகன் யாரு? முருகன். இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். அவரை பத்தி கேட்டாலும் நான் கேள்விக்கு பதில் சொல்லுவேன் சுவாமி. இல்ல நீ இப்ப நேரம் நடந்துக்கிட்டது நினைச்சு உனக்கு ரொம்ப அடக்கமான பிள்ளை, ரொம்ப நாகரிகமான பிள்ளை நினைச்சேன். ஆனா அது தப்பு. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிக பிரசைக்கு தானே மன்றால் எனக்கு கண்டாவே பிடிக்காது. நான் என்ன கேட்டேன் உன்னைய? என்ன கேட்டீங்க? நல்லா கதை பாட்டு பாடுறாமா, அஸ்திவாரம் சரியா இருக்குமா, விவரம் கேட்கலாமான்னா உன் வேலை என்ன? இல்ல சுவாமி. சாமி விவரம் கேளுங்க நான் சொல்றேன், அதோட நிப்பாட்டிக்கணும். அதுதான் உன் வேலை. அப்புறம் இந்த விழாவின் நாயகர் முருகப்பெருமான், நீங்க அவரை பத்தி கேளுங்க. எனக்கு நீங்க இவரை பத்தி கேளுங்கன்னா நீங்க எனக்கு சட்டம் போடக்கூடாது. நான் முருகனை பத்தி கேட்பேன், முனியாண்டி பத்தி கேட்பேன். உனக்கு தேவையா? விவரம் கேட்கறேன்னா சொல்றேன்னு நிப்பாட்டு. அது என்ன முருகனை பத்தி மட்டும் ஏன் வேற எது பேசலாம்? நீ பேச மாட்டியா? இது என்ன மிரட்டவே ஆரம்பிக்கல சரியா? இன்னும் மிரட்டவே ஆரம்பிக்கல. உன் வார்த்தை தப்பா இருக்கு, திருத்திக்க. என்ன தப்பா சொல்லிட்டீங்க? ஆமா, இப்ப நான் விவரம் கேட்கறேன்னா இப்ப முருகனை பத்தி கேட்கறேன்னா இந்த நாடகம் வேற தினங்கள்ல நம்ம சஞ்சரி சொன்னா அந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டிருக்க மாட்டேன். சரி புரியுதா? இன்னைக்கு என்ன விழா? பங்குனி உத்திரம். அத பத்தி கேளுங்க சொல்றேன். வேற கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு பங்குனி உத்திரமாமா? ஆமா. எனக்கு நான் வைகாசி விசாகம் நினைச்சமா. எனக்கு நீ இன்னைக்கு தான் தெரிய வச்சிருக்க. யாருக்கும் தெரியாது பாரு. இன்னைக்கு பங்குனி உத்தரா முருகன் கோயில் யாருக்கும் தெரியாது. நீ தான் புதுசா வந்து வெள்ளிமலையில அப்பா நாடகம் பாக்குறீங்களே, இது பங்குனி உத்தரம். நீ புதுசா சொல்ல போற, அது எங்களுக்கு தெரியுது. இவ்வளவு மண்டகம் இங்க பாரு. நீ இந்த மேடைக்கு வந்து இந்த வள்ளி நாயகியாக நீ அரங்கேற்றம் பண்ணி எத்தனை நாள் இருக்கும்? எத்தனை மேடை இருக்கும்? இது 4வது மேடை. வெறும் 4வது மேடை. உனக்கு வெறும் 4வது மேடையிலேயே நீ எல்லாம் இவ்வளவு மண்டகனம் கொண்டு ஆடுறீனா? ஆமா, மண்டகம் தான் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க எத்தனை வயசுல இந்த நாடக உலகத்திற்கு வந்தீங்க? நானா? நான் 10 வயசுல இந்த நாடகத்துறைக்கு வந்தேன். நீங்க யாரையுமே எதிர்த்து பேசாம? ஏன் 10 வயசுல எதிர்த்து பேசிருக்கேன்? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க பேசினா அது சரி, நான் பேசினா அது தப்பா? சொல்லுங்க. அது வெள்ளந்தி நினைக்கிறது வேற. வெள்ளந்தி நினைக்கிற ஆள்கிட்ட விவரம் வினயம் அதிகமா இருக்கும். உன்னை வினயமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யார்கிட்ட பாடம் எடுத்து வந்திருக்க? பெருமாள்ராஜ மாமாட்ட. அவர் சும்மா வினயம் முடிச்சாரு. அதனால அவருடைய வாத்தியாரை வச்சு ஏத்துக்கிட்ட நீ விவரம் வினயம் இல்லாம இருக்குமா? நல்லாத்தான் வினயமா இருக்கு. ஆனா எதிராளியா இருந்தாலும் நியாயமா சொல்றேன். நான் 10 வயசுல வள்ளியெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு நியாயம். இப்ப நீ என்ன எதிர்த்து பேசும்போது அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? ஆமா, வள்ளி நாயகம் எதிர்த்து யார் வேணா பேசலாம், சண்டை யார் வேணா போடலாம். ஆனா அதுக்கு தகுந்த விவரம் இருந்தாத்தான் அது சரியா இருக்கும். வெத்து சத்தமா போயிடக்கூடாது. சரி, நீங்க சொல்ற மாதிரி இது பங்குனி உத்தரம்னு வச்சுக்கோ. நீங்க பங்குனி உத்தர திருநாளிலே நான் முருகனை பத்தி பேச போறேன். சரி, பங்குனி உத்தரத்துல என்னென்ன சிறப்பு நடந்துச்சுடா நீ சொல்லுவியா? ஏன் நான் சொல்ல மாட்டேனா? சொல்லுவியானா? சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். அதோட நிப்பாட்டு. கேட்டுக்கோங்க சுவாமி, சொல்றேன் கேட்டுக்கோங்க. சரி சொல்லு, பங்குனி உத்தரத்துல என்ன சிறப்பு நடந்துச்சு? முருகனுக்கு தெய்வானைக்கு கல்யாணம் நடந்த நாள். சரி, முருகப்பெருமான் தெய்வத்தில் நடந்தது பங்குனி உத்தரம். வேற? சிவனுக்கு பார்வதிக்கு கல்யாணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். வேற? சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம். வேற? விஷ்ணுட்ட பிரம்மாட்ட போய் கலைவாணி இருக்காங்கல்ல,
ஆமா. நான் உங்க நாவலில் குடியிருக்கணும் வரம் கேட்டது எங்க அதுவும் பங்குனி உத்திரம் உத்திரத்துல நியாயம். வேற என்ன சுவாமி வேற வேறன்னு கேக்குறீங்க? இதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு எடுத்து கூடணும்? ஆனா பரவாயில்ல, சில பேருக்கு பங்குனி உத்திரத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒரு அம்மா சொன்னுச்சு பாரு, எனக்கு இதேமே வெடிச்சிருச்சு. பங்குனி உத்திரம் தான் முருகன் தோற்றுவித்த அடங்க புராணே. பங்குனி உத்திரத்துல முருகன் தோற்றுவிக்கப்பட்டாரா? ஆனா இத்தனை சிறப்பு இன்னும் நிறைய நடந்திருக்கு. நமக்கு இன்னைக்கு காவடி எடுக்கிறோம் முருகப்பெருமானுக்காக. முதல்ல இடுமே காவடி எடுக்க ஆரம்பிச்சது பங்குனி உத்திரத்துல தான். சங்க சந்திரன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய 27 மனைவியை திருமணம் முடிச்சது அது பங்குனி உத்திரம் தான். திருப்பதியிலே உள்ள 7 மணியான வேண்டி விரதம் இருந்த லட்சுமி விரதம் இருந்ததோ பங்குனி உத்திரம் தான். இப்படி இத்தனை சிறப்புகள் பங்குனி உத்திரத்தில் நடந்திருக்கு. உண்மையிலே அது இவ்வளவு தூரம் அடிப்படை தெரிஞ்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல, நான் உன்னை பாராட்டுறேன். ஆமா, பங்குனி உத்திரத்தில் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்ன? முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததுன்னு சொன்னேன். யாருக்கு? முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்திரத்தில். ஆனா யாருக்குமே இல்லாத சிறப்பு வள்ளி உனக்கு இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஏன் தெரியுமா? மற்ற எல்லாருக்குமே ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு உறவு முறைனா அது ஒண்ணு மட்டும்தான். ஆனா பாருமா வள்ளியம்மா, உனக்குன்னு தனி சிறப்பு. என்ன சிறப்பு? ஏன்னா பொண்டாட்டி நீந்த சக்கலாத்தி நீந்த அப்படின்ற பொழுது உனக்குள்ள சிறப்பு. அதை இருங்க சுவாமி, இவ்வளவு பேசினே நான் பாராட்டலையும் நீங்க பரவாயில்ல. ஏன் பாராட்டம் என்ன ஒண்ணாக? பாராட்டுனீங்க அதெல்லாம் சரிதான். வேற? ஆனா பொண்டாட்டி நீந்தா சக்கலாத்தி நீந்தா இது என்ன சுவாமி அர்த்தம்? ஏன் சொல்லக்கூடாதா? இது என்ன அர்த்தம்? திரும்பவும் சொல்றேன், உன் மனசுல நக்கீர பேத்தி நினைப்பா. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன என்ன மிரட்டுறீங்க? என்ன நம்ம மிரட்டுறீங்கன்னா நான் சொல்றேன் முண்டாட்டி நீ சக்கலாத்தி நீ ஏன் சொல்லக்கூடாதா? எப்படி சொல்றீங்க நீங்க? சொல்லலாம்ங்கறேன். ஏன் சொல்லக்கூடாதுன்ற? எப்படி சொல்லுவீங்க? இப்ப நான் பாடின பத்தியா கதைப்பாட்டு நீ பதில் பாட்டு பாடிட்ட. கழுகுமா மலை கந்தன் கௌரவம் தெரியாதுன்னு நான் பாட்டு பாடினேன். நீ என்ன பதில் பாட்டு பாடின? பெண்ணால் என்னிடத்தவன் பெருமையின் பேசுறேன். அடுத்து விண்ணாடர் குறை தீர்த்த வேலாயுதன் அல்லவோ அந்த பாட்டிலேயே உனக்கு முருகப்பெருமான மாப்பிள்ளை பார்த்து அந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டேனா? அப்ப அப்படி சொன்ன நான் அர்த்தம் தெரியாம நான் உன்னை சொல்லுவேனா? சரி, என்னை இப்படி கேள்வி கேட்கறல, நீ யாரு முதல்ல? உன் பேர் என்ன? என் பேர் வள்ளி. ஆட அப்பா, யாருக்கு நீ வள்ளின்னு தெரியாது. இப்பதான் நீ பங்குனி உத்திரத்துல வெள்ளி மலையில என் வள்ளின்னு சொல்ற. வள்ளிய விட இவ்வளவு வாய் பேசுறீல. ஆரம்பத்திலே ஆட்டங்கட்டி ஆடுறீல. அப்படிதான் ஆடுவேன். அப்படி ஆடுற ஓம் பேர் என்ன? வள்ளியா நிக்கிற ஓம் பேர் என்ன? காந்திமதி. எங்க இன்னைக்கு ஓம் விவர் என்னன்னு பாப்போம். இப்ப ஊர்ல எவ்வளவு பேர் வைப்பாங்க. ஒரு பெண்களுக்கு ஒரு சக்தின்னு பேர் வைப்பாங்க. ஏன்? அம்பாள் முதல்ல தோன்றியது ஆதிபரா சக்தியாக. பேர் வைக்க காரணம் இருக்கா? ஒரு திலகவதின்னு பேர் வைப்பாங்க. ஏனால் அந்த நெற்றிக்கண்ணை பறித்த பொழுது சிவன் கட்டை விரல அழுத்தினார், அது திலகமாக மாறியது திலகவதி. பேர் காரணம் இருக்கா? ஒரு அபிராமின்னு பேர் இருக்கு. அபிராமி பட்டருக்காக அன்று அம்மாவாசையவே பௌர்ணமியை மாத்தினா அன்னை அபிராமி. பேர் காரணம் இருக்கா? மீனாட்சின்னு பேர் இருக்கு. காரணம் இருக்கா? நந்தினின்னு பேர் இருக்கு. எல்லாம் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குமே. சரி, அப்ப இப்படிப்பட்ட பேர்கள் இந்த உலகத்துல இருக்குல்ல. உன் பேர் என்ன? என் பேர் காந்திமதி. நீ காந்திமதின்னு பேர் வச்சு கவன ஆட்டிக்கிட்டு வள்ளி அணிக்கிற பிரச்சனை இல்லை. எங்க இந்த காந்திமதின்ற பேரு புராணத்துல இதிகாசத்துல யாருக்கு இருக்கு சொல்லு பாப்போம். சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயம் தான் ஏத்துக்கிறேன், தப்பா இருந்தா உள்ள அனுப்பிச்சுடுறேன். சரிங்க சுவாமி, சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்தது இல்ல? ஆமா. ஒரு பையன் பிறந்தான். யாருக்கு? சொக்கருக்கும் மீனாட்சிக்கும். ஆமா. ரெண்டு பேருமே மனித பிறவிகள் தான். மனித அவதாரம் தான். ஏன்னா சொக்கநாதர் யாரு? எம்பெருமான் சிவனுடைய அவதாரம் இல்லையா? அப்ப அவரும் சொக்கநாத பாண்டியனாக மனிதனாக பிறந்தார். சக்தி அம்பாள் அங்கே மீனாட்சியை பிறக்கிறாங்க. அடுத்த மாசம் வரப்போது சித்திர திருவிழான்ற மிகப்பெரிய சித்திரை பெருவிழா. ஆமா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு என்னப்ப? என்ன குழந்தை பிறந்தது? ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா, ஆண் குழந்தை பிறந்தது. உக்கிரபாண்டி என்ற ஆண் குழந்தை பிறந்தது. சரி, அவருக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? ஆமா. அந்த பெண்ணோட பேர் என்ன? கல்யாணம் பண்ணாங்களே அவங்க ஒரு இளவரசி தான். ஆமா, அந்த அம்மா இளவரசி தான். அவங்க பேர் என்ன? அவங்க பேரு தான் காந்திமதி. யார் அவங்க? ஆனா கிருத்துருவம் இருக்கே உனக்கு. கிருத்துருவான் ஒரு கேள்வி கேட்டா பதில நீ சொல்லு. நான் கூட ஏதோ ஒரு கதை சொல்ல போது நின்று இருந்தா என் வாயிலே புடுங்குற நீ. அவங்க பொண்டாட்டி பேர் என்ன? ஆமா, உக்கிரபாண்டியனாக முருகன் அவதாரம் பண்ண பொழுது அங்கே அவதாரம் எடுத்திருக்கிறது வந்து யாரு? காந்திமதிங்கிற பெண். காந்திமதின்ற பெண்ணு தான் தெய்வானை உக்கிரபாண்டியர் திருமணம் பண்ணது. அப்ப காந்திமதின்ற பெண்ணு யாருடைய அவதாரம்? அப்ப பரவாயில்ல, உன் பேரு புராணத்துல யாருக்கு இருக்குன்னு படிச்சு வச்சிருக்க. இப்ப காந்திமதி யாருடைய அவதாரம் சொன்ன? தெய்வானுடைய அவதாரம் தானே. அதுல மாட்டுக்கிறது இல்லையில. நீ காந்திமதி தானே இங்க நிக்கிற. முருகனை திருமணம் பண்ண போற வள்ளி நீ. முருகன் பொண்டாட்டி நீ. இந்த காந்திமதி யாருடைய அவதாரம்னா? தெய்வானை. உனக்கு என்ன வேணும்? உன் புருஷனோட முத பொண்டாட்டி என்ன வேணும்? எப்படி நீங்க
என் புருஷன் சொல்றீங்க? ஏற்கனவே பாட்டே பாடிட்டோமா? ஆ. இன்னாடர் குறை தீர்த்த வேலாயுத நல்லவனு, அது அப்பயே முருகன் தான் மாப்பிள்ளை சொல்லியாச்சு. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் சக்காலத்தையும் நீ தான் சொல்றனா? அங்கே காந்திமதியா வந்தது யாரு? தெய்வான. நீ காந்திமதி தானே? அப்ப முருகன் முண்டாட்டி நீ தான், முருகன் வள்ளி சக்காலத்தி நீ தான். இதுல என்ன தப்பு? இல்ல இந்த கதை இல்ல சாமி, நீங்களா உருவாக்குறீங்க. அப்படி வேணா சொல்ல முடியுமா? சரி இருங்க, நான் ஒரு சிறப்பு சொன்னேன்ல, ஆ. முருகன் வந்து ஒரு அவதாரம் எடுத்த சிறப்பு சொன்னேன். சரி. நீங்க அது மாதிரி நீங்க ஒரு சிறப்பு சொல்லுங்க பாப்போம். முருகன் அவதாரத்துக்கு சிறப்பு சொன்னியா? ஆமா. முருகன் அவதாரம் எடுத்தாருன்னு மட்டும் தான் நீ சொன்ன. சிறப்பு இங்க சொன்ன? நீங்க சொல்லுங்க. உன் சிறப்பத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வள்ளி நீ, உனக்கு இத்தனை சிறப்பு இருக்கு. இவ்வளவு ஏன் மருமகள் நீந்தே, மாமியார் நீந்தேன், ரெண்டு சிறப்புமே உனக்கு தான் இருக்கு. அப்படின்ற பொழுது இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன சொல்றீங்க? இம்சாதா இருக்கு. இங்க பாருங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொன்னா அப்ப? முதல்ல என்ன சொன்னீங்க? என்ன? பொண்டாட்டி நீங்க, சக்கலாத்தி நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நான் சொன்ன விளக்கத்தை மறுக்க போறியா? மாமியார் நீங்க. இது என்ன விளக்கத்துல நீங்க சொல்றீங்க சுவாமி? என்ன வேணும் சொல்லுவேன். ஏன் தவறியா? எனக்கு நீ இப்படி தான் பேசணும் சட்டம் பண்ண நீ போறா? எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? எனக்கு என்னன்னா இப்ப நம்மளையே நீ இந்த ஆட்ட வைக்க பாக்குறியே. என்ன ரெண்டு பாட்டு பாடுறாலும் தலையில மிளகா அரைச்சிருவியோ? அரைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் உன்னை மருமகள் நீந்தேன், மாமியார் நீந்தேன் சொல்லக்கூடாதா? எப்படி அப்படி சொல்றீங்க? சொல்லலாம்ங்கிறேன். சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் என்ன பண்றாரு? அவருக்கு வேலையே தினந்தனா அரண்மனைக்கு போய் பால், மண்ணண்ட பால் ஊத்துறதே அவர் வேலை. போறாரு, போற வழியில ஒரு கல்லு தட்டி பால் கீழே விழுந்துருச்சு. இவர் கோபம் தாங்கல, அந்த கல்லை ஒரு பெரிய இரும்பை வச்சு ஓங்கி அடிக்கிறார். கல்லு பேந்து போச்சு. இப்ப அங்க உள்ள சிவன் கோயிலுக்கு போனா அவர் மீதும் அடிபட்டு ரத்தம் வந்ததாம். ஆஹா, அப்ப நம்ம அடிச்சது சிவலிங்கத்தின் மீது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவலிங்கத்தை வணங்கி அவர் அன்று முதல் அந்த சிவனுக்கு சேவை செய்து வந்தாராம். அப்படிப்பட்ட அவரு சிவனுக்கு தினமும் தொண்டுலியம் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தொண்டுலியம் பண்ண முடியல. ஒவ்வொரு வீடா போய் நெல்லை பிச்சை வாங்கி அந்த நெல்லை சிவனுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு படைச்சு வர்றாரு. ஒரு நேரம் என்ன பண்றது? அந்த இறைவன் கோயிலுக்கு முன்னாடி அந்த நெல்லை வெயில்ல காய போட்டு ஆத்துக்கு நீராட போறார். அந்த நேரம் பார்த்து மழை வந்துருச்சு. ஏன்னா மழை வந்துருச்சு, போய் நெல்லை அள்ளி கொட்டணுமே அப்படின்னு வந்து பார்த்தா அட மழை பெய்யுது. ஆனா ஒரு நெல்லு கூட நனையல. ஏன்? அந்த நெல்லுக்கு வேலி அமைத்தார். தன் பக்தன் வாங்கின நெல்லு வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த நெல்லுக்கே வேலி அமைத்தார். அதனால தான் அவருக்கு நெல்லையப்பர்னு பேரு. போதுமா? யோசிக்கிற நம்ம என்ன கேட்டா இவன் நமக்கு என்ன கேள்விக்கு பதில் என்ன? இது சரியா வரல. வரல. நீ முழிக்கிற பார்த்தா தெரிஞ்சு போச்சு. சில பேர் நம்ம என்ன சொன்னாலும் ஈடு போடுவாங்க. ஆனா நீ உன்னிப்பா கவனிக்கிற. ஏன் மருமகளும் நம்ம தான் சொன்னாரு, மாமியார் நம்ம சொன்னாரு, ஆனா சம்பந்தம் இல்லாம நெல்லையப்பர் கதையை சொல்றாரு அப்படின்னு நீ யோசிக்கிற. கண்டிப்பா சுவாமி. நீங்க சரி, உன் கேள்வி நியாயம் தான். நெல்லையப்பர் கதை நடந்தது இங்க. நெல்லுக்கே வேலி அமைத்தார் நெல்லையப்பர். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன்ல. இப்ப மதுரைக்கு போனா சொக்கநாதர் மனைவி பேர் என்ன? மீனாட்சி. பேர் இருக்கா? மீனாட்சி இருக்கு. பேர் வைக்கிறமா இல்லையா? கண்டிப்பா. அது போல நீ நெல்லையப்பர் கோயிலுக்கு போ, அங்க உள்ள அம்பாள் பேர் என்ன? காந்திமதி. என்ன பேரு? காந்திமதி. இப்ப சிவன் பொண்டாட்டி தானே, அப்ப முருகனுக்கு என்ன வேணும்? முருகனுக்கு வந்து அம்மா வேணுமா? வேணும். அப்ப காந்திமதின்ற தெய்வானை திருமணம் பண்ணாரு. அப்ப மருமக யாரு? சக்திக்கு மருமகளும் தெய்வானதன் காந்திமதி தான். முருகனுடைய அம்மா தானே அங்கே காந்திமதியா இருக்கா. அப்ப அந்த தெய்வானுக்கு மாமியார் யாரு? காந்திமதி. அப்ப மருமகளும் காந்திமதி தான், மாமியார் காந்திமதி தான். ஏன் ஒத்துக்க மாட்டியா? சரி.